ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இன்கம் வந்து பேங்க்கில் இருக்க கிரெடிட் உண்மையாலுமே ஆகுதா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்னுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நான் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் போய்க்கிறேன். அடுத்து சேஞ்ச் ப்ரியாரிட்டி லாஸ்ட்டு 13 days, கடைசி 30 நாளோடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்குறோம். இதில் மார்ச், ஓகே. இதில் வந்து 10ஆம் தேதி பார்க்கணும். அடுத்த பேஜ் போயிடுவோம். இதில் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன வந்திருக்கு, 25,000 கிரெடிட் ஆகிருக்கா. ஸோ 1 செகண்ட். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் சொல்லிவிட்டு எனக்கு ஆல்ரெடி 9,289 25,000 கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துடுது, எனக்கு 34,000 சம்திங் எனக்கு வந்து 289 ரூபா வந்திருக்கு. என்னுடைய இன்கம் வந்து 43,000 வந்திருக்கும். ஸோ அதில் வந்து என்னுடைய பேங்க்கில் கிரெடிட் ஆனது இந்த 2 இன்கம். ஸோ இது வந்து ஏன் வந்து எனக்கு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னா, என்னுடைய பேங்க்கில் வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆயிருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இன்கம் வந்து 9,289 ரூபா 89 ரூபா போட்டுட்டு அதுக்கப்புறம் 25,000 அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. அதுதான் ஒரு இஷ்யூ ஒழிய மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ எனக்கு இந்த 2 இன்கம் வந்துருச்சா. இப்போ எனக்கு வந்து மீதி 9,000 இன்கம் ஏன் எனக்கு ஏறலைன்னா, அது வந்து டிடிஎஸில் வந்து ஒரு 800 போயிருக்கும். ட்ராவல் ஃபண்டு, கார் ஃபண்டு வந்து பிடிச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டு வேணும்னா நான் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனால கூட நான் ஒரு சில டைம் வந்து ட்ராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட்லாம் கூட நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. மீதி மற்றபடி அந்த பணம் எல்லாமே ஒரு சேவிங்ஸ் தான். எனக்கு வேணும் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம அதெல்லாம் மெயில் போட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாமே பாருங்கள், நான் எதில் காமிச்சிருக்கேன்னா என்னுடைய இந்தியன் பேங்கோடைய இண்டிபே அப்படிங்கிற இந்த ஆப்பு தான். ஓகேங்களா. 1 செகண்ட் பாருங்கள், இந்த ஆப்பில் தான் நான் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே எப்படி நம்ம இன்கம் ப்ரூஃப் வந்து காமிக்கிறது. ஸோ நம்பி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.